நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அத்தக்களவி பொட்டு வச்சிட்டு வந்துட்டேன், போதுமா? என்னடி இது பொட்டு இவ்வளவு சின்னதா வச்சிட்டு வந்திருக்க? போடி போய் பொட்டு கொஞ்சம் பெருசா வச்சிட்டு வா. இவ்வளவு சின்னதா வைப்பாங்க? வர வர இவளோட டார்ச்சர். நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். என்ன காணோம்? எடி வாடி, டைம் ஆச்சு. என்னடி இது பொட்டு வைக்க சொன்னா குங்குமச்ச மடியா அப்படியே நெத்தில வச்சிட்டு வந்திருக்க? ஹலோ பாஸ். சொல்லுடா பாஸ், அண்ணி இங்கே தான் இருக்காங்க, நீங்கள் வாங்க. எப்போ வருவீங்க? என்னது அலமேல் டார்லிங் அங்கதான் இருக்கல? இதோ நானும் அம்மாவும் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். எங்கேயும் விட்டுறாதீங்கடா. சரி சரி பாஸ், நாங்கள் அவங்கள பார்த்துட்டே இருக்கோம். நீங்கள் வாங்க சீக்கிரம், அப்போ தான் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரிடா. ஏன் அத்தக்களவி எங்க ஏதோ கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னேன், அதுக்கான ஒரு அதிகாரி கூட இங்கே இல்லை. இந்த கோயில்ல தாண்டி கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னாங்க. அந்த பக்கம் போவோம். கல்யாண மண்டபம் அந்த பக்கம் இருக்கு. அப்படியா? சரி சரி அத்தக்களவி, அப்படியே சாமி கும்பிட்டு போவோமா? சரி மிட்டி, கும்பிட்டு போவோம். வாங்க. இந்த சாரி என்ன இங்க வந்திருக்காரு? இவ வேற அவளுக்கு உடம்பு சரியில்லைல்ல, காலேஜுக்கு லீவு போட்டு வந்துட்டா சொன்னா. இவளை பார்த்துட்டாருன்னா கண்டுபிடிச்சிருவாரு. சரி போய் பேசுவோம். எது எது சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. இந்த அத்தக்களவி என்ன இப்படி மூச்சு வாங்க ஏதோ சொல்லிட்டு வருது? ஏன் அத்தக்களவி என்ன விஷயம்? எது சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. இங்கே பாரு அத்தக்களவி, என் பேர் சின்ன பொண்ணு தான், அப்புறம் என்ன பெரிய பொண்ணா என்ன? சும்மா சின்ன பொண்ணுன்னு விஷயத்த சொல்லு. ஏடி ஒருத்தரை பார்த்தண்டி. கோயிலுன்னா 4 பேர் வந்துட்டு போக தான் செய்வாங்க. இதில் என்ன புதுசா சொல்கிறா? ஒருத்தரை பார்க்க முடியாது, நிறைய பேரை பார்க்கலாம். வேற ஏடி சொல்றத கேளுடி முதல்ல. சரி சொல்லு. ஏடி உங்க காலேஜ் சாரு இங்க பார்த்தண்டி. எனது காலேஜ் சாரா? ஆமாண்டி, பாத்தியா? என்ன கிண்டல் பண்ண இப்ப நீயே வாயை பறந்துக்கிட்டு இருக்க? அடியே, நேரம் கட்ட நேரத்தில் 10 அடி கொடுக்குறதாடி, எங்கே பார்த்த? பாத்தியா, அவசரத்துல என்ன வாய் போடின்னு சொல்ற? இப்பதானடி கல்யாணம் ஆச்சு, கொஞ்ச நேரத்தை மரியாதையே கொடுக்குறியா? நீ வேற அவசரம் புரியாம எங்கே பார்த்தேன்னு சொல்லு. இந்த பக்கம் தாண்டி நின்று எதையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்படியா? சரி சரி அத்தக்களவி. சரி சரி சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கோ. நீ வேற உடம்பு சரியில்லைன்னு வந்திருக்கேன்னு சொன்னேன். இப்ப கோயில்ல பார்த்தா என்னம்மா உனக்கு பார்த்தா உடம்பு சரியாத மாதிரி இருக்கு, டவுட் வந்துடும் இருக்கு. போய் ஒளிஞ்சுக்க எங்கேயாவது, நான் பார்த்தா சமாளிச்சுக்கிறேன். அத்தக்களவி, நான் ஒழியக்கூடாது, நீ தான் ஒழியணும். எது என்னடி சொல்ற? நான் எதுக்கு ஒழியணும்? உனக்கு தானே உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவு கேட்டு வந்திருக்கேன், அப்புறம் என்ன எதுக்கு ஒழிய சொல்ற? அது வந்து அத்தக்களவி. என்னடி வந்து போயின்ட்டு நீ இப்ப உலக பத்தியா? என்ன விஷயம் சொல்லு. ஐயோ அத்தக்களவி, நான் என் மாமியார் கூட சரியில்ல, என் மாமியார் மண்டையை போட்டுச்சுன்னு சொல்லில லீவு கேட்டு வந்திருக்கேன். அடி பாவி, நீ நல்லா இருப்பியா? வந்து 1 மாசம் கூட ஆகல கல்யாணம் ஆயிட்டு, அதுக்குள்ள நான் மண்டையை போட்டுன்னு ஊரு பூரா சொல்லி வச்சிருக்கியாடி. லீவ் போடுறதுக்கு ஒரு காரணமும் கிடைக்கலையாடி. நான் தான் உனக்கு கிடைச்சனா? அதுவும் உடம்பு சரியில்லைனா கூட பரவாயில்ல, மண்டையை போட்டுன்னு சொல்லியிருக்கேன். நீ நல்லா இருப்பியாடி? சரி சரி அத்தக்களவி, சாக்க கோர சாக்காமல சாக்கு, உன் மேல கொலை வெறியில இருக்க, ஓடி பெரிய கண்ணில் படாம. அத்தை மண்டை போட்டுருச்சுன்னு போய் சொன்னதா அதுக்கிட்டே சொல்கிறோம், கோவம் வராதா என்ன? சரி அத்தக்களவி, மைண்டு மாறதுக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். எஸ்கேப். எங்க ஓடிட்டாளா? இவ கூட கொஞ்சம் பழக்கம் வச்சுக்கிட்டாலும் தூங்கும் போதே நமக்கு சமாதி கட்டிடுவா போல. முதல்ல இவகிட்ட உச்சாராவே இருக்கும். இவர் கண்ணில் படாம நம்மளே எஸ்கேப் ஆயிடுவோம். என்ன நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கு? ஏன் ஆமையில அங்க போறே நம்ம சாரு? ஆமாடி, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. என்னம்மா அலமேலு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்கள் பேர் என்னம்மா? கோமலா தானே? ஆமாங்க சார். ஆமா, இந்த பக்கம் காலேஜுக்கு வரலையா? இல்லை சார், சொந்தக்காரங்களுக்கு ஒரு கல்யாணம், அதனால அதை பார்த்துட்டு வரலான்னு. அப்படியாம்மா? சரி சரி, நானும் அதுக்கு தான் வந்தேன். சரி நீங்கள் பாருங்க, நான் கிளம்புறேன். சரிங்க சார். ஓகே சார். ஏய், எப்படிடி இவ்வளோ ஃப்ளோவில் பொய் சொல்கிற? தப்பிக்கணும்னா வேற என்ன பண்றது? சரி சரி பா, அதை பார்ப்போம். என்னமோ போ. எங்கம்மா கல்யாணம் சொன்னேன், யாரையும் காணும். கல்யாண மண்டபம் அந்த பக்கம் இருக்குடி. அப்படியா? சரிம்மா வா போலாம். ஏப்பா சுப்பிரமணி, நீ அப்படியே கொஞ்சம் சாமிக்கு படைக்கிறதுக்கு பொருள்லாம் வாங்காம வந்துட்டோம்மா, போய் வாங்கிட்டு வரியா? என்னம்மா நீ அப்பவே சொல்லல. சரி போயிட்டு வரேன். சரிப்பா, போயிட்டு உள்ள வா, கல்யாண மண்டபத்துல இருப்போம். சரிம்மா. என்னம்மா நடக்குதுங்க? நீ சொன்னமே எந்த பிளான் போடல போடுது. நீ என்னமோ அண்ணனை போயிட்டு பூத்தைக்கு ஜாமா வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புற. கேட்டி அவனை திசைத்திருப்ப தண்டி அப்ப சொன்னேன். இரு மொட்டை கரைச்சி வருவான். இன்னும் மொட்டை பெருமா இன்னும் வரல. வருவா நெல்லுடி. ஏட்டே பங்கசா, வா மொட்டைக்காரன் பெருமா வந்துருச்சு. ஏட்டி வந்துட்டியா? என்ன மட்டி இவ்வளவு நேரம்?
அங்க இருந்து வர நேரம் ஆயிடுச்சு. வயசான காலத்துல அப்புறம் நடக்கணும் இல்ல முடி. சரி சரி, பிளான் எல்லாம் நம்ம பிளான் சக்சஸா போய்கிட்டு இருக்கு. எங்க சுப்பிரமணிய காணும்? ஏடி நீ தானடி சொன்ன அவனை திசை திருப்புற மாதிரி நீ வரப்ப போய் பொருள் எதனா வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்ப சொல்லி, அதனால தாண்டி அனுப்பியிருக்க வெளியே. அப்படியா? சூப்பர் சூப்பர் டி, நம்ம பிளான் எல்லாம் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றேன். ஆமா பின்ன பங்க சொன்னா கொக்காவா? இந்த டைலாக் ஒன்றும் குறைச்சா இல்ல. இந்த வயசுல எப்படி பிளான போடுறாளுவோ விஷக்காரிங்க. நடக்குதுன்னு தான் பார்ப்போம். இன்ச்சால பிளான போட்டுருக்காளுங்க. சரி இங்க யார்ட்ட நின்றுகிட்டு இருக்கீங்க, வாங்க மண்டபத்தை நோக்கி போவோம். சரி முட்டி ஆட்டி லைலா வரம் பெரியமா போங்க. எல்லாம் நம்ம நேரம் இதுங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு ஆட வேண்டியிருக்கு. போவோம். பெரியமா எங்க பொண்ணு வீட்டு என்ன காணும்? நம்ம மண்டபத்தில் உட்காந்துருக்காங்களாண்டி. அப்படியா? சரி சரி பெரியமா, சரி பேசிக்கிட்டே இருக்காதீங்க, வாங்க தரசா போவோம். ஆமாட்டி பங்கசம் வா, போங்க போங்க. கல்யாணம் சமையல் சாதம் காய்கறிகளும் பிரபாதம் இதுவே எனக்கு போதும். ஏலே கல்யாணத்துக்கு போற இல்ல என்னடா சாப்பாடு பத்தி பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? போக்கத்தவனே. அதான் அதுல கல்யாணம்னு வருதுல வார்த்தை, அப்புறம் என்னம்மா? ஐயோ இவனெல்லாம் வச்சுக்கிட்டு ஏய் கல்யாணத்தப்ப கைத்துல முடிச்சு போட சொல்லுவாங்க, அதையாவது போட தெரியுமா இல்லையா? இப்படிலாம் என்ன அசிங்கப்படுத்தினா எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்கோ. வருமா கோவம்? சும்மா கொஞ்ச நேரம் வாய் முடிச்சு உட்கார்ற. ரொம்ப தான் சீன போடுறேன் போ. ஏலே மொட்டையா, இன்னும் எவ்வளவு நேரம்டா இருக்கு போறதுக்கு? இப்படி போட்டு உருட்டிக்கிட்டு இருக்க. இதை விட வேகமா எப்படி போகணும்னு தெரியல. ஆத்தால மகனும் பண்ற அட்டூழியத்துக்கு ஐயோ. ஒன்னே தானே கேட்கறேன். ஆமா அவ்வளவுதான், இன்னும் 2 நிமிஷத்துல போயிடுவோம். சொல்றதுக்கு என்னமா? இல்லம்மா ரோட்ல போயிட்டு இருக்கோம், பார்த்து பொறுமையா போக வேணாமா? அதுவும் சரிதான். கோயிலுக்கு வந்தாச்சு, அடுத்து என்னம்மா பிளானு? ஏலே அந்த அலமீது இங்கதான் இருக்காளாம், எல்லாத்தையும் விசாரிச்சு வச்சேன். அவ எங்க இருக்கான்னு பார்த்து தூக்கிட்டு வந்துருங்க, அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். என்னம்மா சொல்ற? என் டார்லிங்க மறுபடியும் தூக்கிட்டு கட்டால கல்யாணம் பண்ணணுமா? அப்படி பண்ணனா உனக்கு வருஷம் இருக்க கல்யாணமே நடக்காது, பரவாயில்லையா? ஆமா இதையே சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். சரி முட்டை எங்கடா அவன் கூட்டாளி? இன்னும் ஆல்ரெடி வந்துட்டாங்கம்மா, அங்க பாத்துக்கிட்டு இருக்காரு, அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி போய் தூக்கு. சரிங்கம்மா. ஆத்தால மகளும் சேர்ந்து ஆட்டோ மாடி கட்டிட்டு இருந்தீங்க. ஆட்டோ இன்னைக்கு ஆட்டத்துக்கு முடிவு கட்டுறேன். என் பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டுக்கு கூட்டி ஆறேன். ஏலே என்னடா ஐயர்லாம் போயிட்டு இருக்காரு? அது கோயில் பாஸ். இல்ல எனக்கு தெரியாம அம்மா சர்ப்ரைஸா கல்யாணத்தை கிராண்டா நடத்துதுன்னு நினைச்சு ஒரு மல்ப ஆசையில கேட்டேன்டா. மூஞ்சிக்கு இது வேற கேக்குதா? சரி வாங்க பாஸ், போய் அண்ணிய தேடுவோம். சரிடா. என்னப்பா என்ன பொண்ணு மாப்பிள்ளை ரெடி ஆகலையா? நேரம் ஆகுதுல்ல? அவன் பொண்ணு ரெடி, மாப்பிள்ளை வந்துக்கிட்டு இருக்காரு. என்னப்பா பிடிச்சதானே கல்யாணம் நடக்குது? ஆமாம் சாமி அதான் சிம்பிளாக நம்ம கோயிலே நடத்திடலான்ட்டு. சரிப்பா, வந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் மற்றதெல்லாம் எடுத்து வச்சு வேலையை ஆரம்பிக்கிறேன். சரிங்க சாமி. தம்பியே வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க அத்தை. கல்யாணமே நடக்கல, அதுக்குள்ள மரம் வச்சு கூப்பிட்றானோ? நடக்கட்டும். என்னப்ப ஒரு மாதிரி இருக்கீங்க? அத்தை அதெல்லாம் இல்லை, இன்னும் மாப்பிள்ளை வரலையே. அப்ப அதெல்லாம் எல்லாம் சொன்ன மாரி தான் நடக்குது. அவன் வெளியே பொருள் வாங்க போயிருக்கான், வந்துருவான். அப்படியே இங்கே தான் வர சொல்லியிருக்கேன், பார்த்துக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்கீங்கல்ல? ரெடியே தான். சரி, இப்போ என் பையனுக்கு இப்படி கல்யாணம் பண்ண முடியும், பார்த்துக்கலாம். சரிங்க அத்தை. எப்பா இதன்கிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருக்கும் போது நமக்கும் நாளைக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போதுங்க. இது லைலா ஏன்டி மசன்னு சும்மா நிற்கிறேன், போய் அங்கே வேலைக்கு ஹெல்ப் பண்ணு. சரிம்மா. வேலையை சொல்லித்தரல என்னை பெற்றவன், கடைசி வரைக்கும் நானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கிறேன் எவ்வளோ நாள் தானே. ஒரு வகையில் இந்த கல்யாணம் எனக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குது, அதுக்காக தான் பொறுத்து போயிட்டு இருக்கேன். பயன் இல்லைன்னு தெரிஞ்சா இந்த கல்யாணத்தை நிறுத்த கூட தயங்க மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமணநாள் வாழ்த்துக்கள் போன்ற வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் வாழ்த்துக்கள் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.